ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மொபைல் டெக் கேமர் சேனல்லேருந்து நான் உங்கள் தினேஷ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சூப்பரான அப்ளிகேஷனை பார்த்தா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து கேம் மட்டுமே ஃப்ரீயாக வந்து கேம் விளையாண்டு நீங்கள் வந்து ஃப்ரீயாக வந்து ரேடிங் கோடு வாங்கலாம். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான அப்ளிகேஷனை பார்த்தா இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் நிறையா விதமான கேம் உங்களுக்கு பிடிச்ச கேம் விளையாண்டால் மட்டும் போதும். ஏன்னா வந்து எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு 200-300 கேம் கொடுத்துருப்பான். அந்த கேமில் முழுக்க முழுக்க ஃப்ரீ தான். அந்த கேம் மட்டுமே விளையாண்டு நீங்கள் வந்து ஃப்ரீயாக வந்து ரெடிங் கோடு மட்டும் இல்லாமல் எல்லாத்தையும் ஒரே இடத்துல, அதுவும் இன்ஸ்டண்ட்டாக அடுத்த செகண்டே வந்து நீங்கள் வாங்கிக்கிற முடியும். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு அப்ளிகேஷன் பார்த்தா இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் என்னென்ன கேம் இருக்குது, வேறு என்ன ஆப்ஷன் இருக்குது, இந்த ஃப்ரீயாக வந்து ரெடிங் கோடு வாங்கணும்னு சொல்லி டீட்டெயிலாக பார்க்கலாமா? இதில் ரெடிங் கோடு மட்டும் இல்லை, இன்னும் நிறையா விதமான ஆப்ஷன் கொடுத்துருங்க. அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம மொபைல் டெக் கேமர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெய்லி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். எதுவுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிள் டச் பண்ணுங்கள். அந்த பெல் சிம்பிள் டச் பண்ண ஆல் கேட்கும், மறக்காமல் ஆல் கொடுத்துருங்க. அப்போ தான் மிஸ் பண்ணாமல் நீங்கள் டெய்லி வந்து வீடியோ வந்து வாட்ச் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த சேனலுக்கு தனியாக ஒரு டெலகிராம் குரூப் வச்சுருக்கோம். அந்த குரூப்பில் நம்ம டெய்லி போடுற ஒவ்வொரு வீடியோட ப்ரூஃப் எல்லாத்தையுமே அடிக்கடி அந்த குரூப்லாம் ஷேர் பண்ணுவோம். அதில் அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். அந்த டெலகிராம் குரூப்போட லிங்க் வந்து இந்த வீடியோ கீழே கொடுக்குறேன். அந்த லிங்க் வழியாக மட்டுமே நீங்கள் போய் ஜாயின் பண்ணிக்கிறீங்க. இப்போ வாங்க இன்றைக்கான அப்ளிகேஷனை பற்றி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபுல்லாக பார்க்கலாமா? வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே என்ட்ரி ஆகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணோன்னே டேரெக்டாக ப்ளே ஸ்டோர் போகும். ப்ளே ஸ்டோரில் ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா மெயின் பேஜ் உங்களுக்கு இப்படி தான் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்தோடனே கண்ட்ரி வித் கூகுள் அப்படிங்கிற ஆப்ஷன் டச் பண்ணி உங்களோட ஜிமெயில் மூலம் நீங்கள் சைன் அப் பண்ணலாம். இல்லை உங்களோட மொபைல் நம்பரை வச்சு சைன் அப் பண்ணலாம். ரெண்டு ஆப்ஷன் ஏதோ ஒரு ஆப்ஷன் சைன் அப் பண்ணிடுங்க. இப்போ நான் வந்து கண்ட்ரி வித் கூகுள் ஜிமெயில் வச்சு நான் சைன் அப் பண்ணுறேன். இப்போ நான் அதை கிளிக் கொடுத்துக்கிறேன். இதுக்கப்புறம் வந்து இப்படி வந்து நெக்ஸ்ட் ஒரு 5 டைம் நெக்ஸ்ட் கொடுத்த வேண்டியிருக்கும். நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் அடுத்த பேஜுக்குள்ளே டேரெக்டாக ஆப்புக்குள்ளே என்ட்ரி ஆயிரும். இப்போ உள்ளே வந்தீங்கன்னா இப்படி தான் கொடுத்துருப்பான். நிறைய விதமான ஆப்ஷன் கொடுத்துருப்பான். நம்ம 1 பை 1 பார்க்க போகிறோம். ஓகே, அதில் பார்த்துருங்க. இதை யாருமே ட்ரை பண்ணி பார்க்க வேண்டாம். இங்கே ஒரு இது மாதிரி இருக்குது, இதை நீங்கள் விட்டுருங்க. இதை யாரும் ட்ரை பண்ணி பார்க்க வேண்டாம். அடுத்து வந்து இங்கே கொடுத்துருக்கான் பாருங்கள். இதில் அதுக்கு கீழே வந்து நிறையா விதமான கேம், இது எல்லாமே கேம் தான். அதை பற்றி நான் பின்னாடி 1 பை 1 சொல்கிறேன். நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு 2 விஷயம்னு சொல்லி பார்த்தா, இந்த ஃபஸ்ட்டாக இருக்கல இதை நீங்கள் விட்டுருங்க. அது கடைசியாக இருக்குது இந்த 2 ஆப்ஷன், இது ரெண்டுமே யூஸ் பண்ண வேண்டாம். அதாவது இந்த பாருங்க மோர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன், இதையும் ப்ளஸ் இந்த கேமையும் யூஸ் பண்ணால் மற்ற யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா வந்து ரெண்டுமே எந்த ஒரு காயினுமே கொடுக்க மாட்டாங்க. ரெண்டுலேயுமே சும்மா ஃப்ரீயாக தான் கொடுத்துருக்காங்க, காயின் கிடைக்காது. மற்றபடி கேம் எல்லாம் கீழே கொடுத்துருங்க. அதை பற்றி நான் 1 பை 1 பின்னாடி சொல்கிறேன். அதில் ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சர்வே ரிவார்டு அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் கொடுத்துக்கலாம். இப்போ உள்ளே வந்துட்டோம். உங்களுக்கு இப்படி தான் கொடுத்தாங்க. உள்ளே வந்து பாருங்கள் 598 காயின். இதில் வந்து நம்ம காயினை கலெக்ட் பண்ணி தான் ரெடிங் கோடு மற்ற எல்லாத்தையும் வாங்கிக்கிற முடியும். ஓகேவா? அதனால் ஃபஸ்ட் நம்ம காயின் எப்படி கலெக்ட் பண்ணுறோம் 1 பை 1 பார்க்கலாம். இதில் வந்து பாருங்கள், இந்த சர்வேக்கு 598 காயின், 348 காயின், 296 காயின், 354 காயின், 366 காயின், 458 காயின், 156 காயின், 348 காயின் அப்படி சொல்லி வரிசையாக கொடுத்துருக்காங்களா? இது போல் வந்து நிறையா விதமான வந்து காயின் வந்து கிடைக்கும். 1 இல்லை 2 இல்லை நிறையாவே கொடுத்துருக்காங்க. பாருங்கள், நீங்களே பாருங்கள். 1045 காயின், அடுத்து 1044 காயின் அப்படி சொல்லி வரிசையாக கொடுத்துருக்காங்களா? பாருங்கள், நான் ஸ்க்ரோல் பண்ணால் வந்துக்கிட்டே இருக்கோம். இந்த ஒரு ஆப்ஷன் யூஸ் பண்ணி மட்டுமே நீங்கள் வந்து எப்படி பார்த்தாலும் குறைஞ்சது வந்து ஒரு 20,000-30,000 காயின் கலெக்ட் பண்ணலாம். அந்தளவுக்கு ஆப்ஷன் கொடுத்துட்டே இருப்பா, வந்துக்கிட்டே இருக்கு. பாருங்கள், ஸ்க்ரோல் பண்ணால் வந்துக்கிட்டே இருக்குது. அந்தளவுக்கு நிறையா விதமான சர்வே இருக்குது. இதில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சர்வே மீன்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தா, இப்போ இதை கிளிக் கொடுத்தீங்கன்னா உள்ள கொஸ்டின் கேட்பாங்க. அதாவது ஒரு மேலே ஒரு கொஸ்டின் இருக்கும், கீழே 4 விதமான ஆன்சர் இருக்கும். நமக்கு பிடிச்ச ஆன்சரை கிளிக் பண்ணால் மட்டும் போதும். அதுக்கேற்ற மாதிரி வந்து காயின் ஆட் ஆகும். இதுபோல் நீங்கள் எவ்வளோ வேணாலும் காயின் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுலேயுமே நீங்கள் அதிகமான காயின் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்த ஆப்ஷன் சொல்லி பார்த்தீங்கன்னா, அடுத்து இங்கே ஸ்பின் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களா? இந்த ஸ்பின் ஆப்ஷனை கிளிக் கொடுத்துக்கலாம். இப்போ உங்களுக்கு ஸ்பின் பண்ணால் உங்களுக்கு வந்து 20 காயின், 30 காயின், 12 காயின், 15 காயின் சொல்லி இது போல் வந்து காயின் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. என்கிட்ட வந்து 37 காயின் இருக்குது. இது போல் உங்களுக்கு வந்து எவ்வளோ காயின் வேணால் இருக்கலாம். இப்போ நீங்கள் ஸ்பின் பண்ணணும் அப்படின்னா ஒரு டாஸ்க்காவது கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அன்லாக் ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தனியாக வந்து காயின்ஸ் ஆட் ஆகும். ப்ளஸ் வந்து உங்களுக்கு வந்து இந்த ஸ்பின் அன்லாக் ஆகி இதில் உள்ள காயின் வந்து உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கலாம். இதில் வந்து ஒவ்வொரு காயின் ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து கம்மியான காயினில் வந்து நம்ம வந்து ரெடிங் கோடு மற்ற எல்லா ஆப்ஷனும் வாங்கிக்க முடியும். அதனால் வந்து இதில் வந்து நிறைய 6 காயின் தான், 2 காயின் தான் கேட்பீங்க. பட் கம்மியான காயின் எல்லாமே வாங்குறதுனால வந்து கம்மியாக கொடுத்துட்ருக்காங்க. இப்போ நமக்கு வந்து ஒரு டாஸ்க்காக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இந்த டாஸ்க்கில் அவங்க எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே ஆப்பில் மெயின் ஹோம் பேஜில் மெயினில் கொடுத்துருவாங்க இதான் டாஸ்க். இது எத்தனை டாஸ்க் கொடுத்தா மட்டும் பாருங்கள். இதில் ஆப்பை இன்ஸ்டால் பண்ண 2000 காயின், 7000 காயின், இது பாருங்கள் 222 காயின், அடுத்து வந்து பாருங்கள் 1200 காயின், 121 காயின், அடுத்து வந்து பாருங்கள் 264 காயின். அடுத்து எல்லாமே ஆப்பு கொடுத்துருப்பாங்க. உள்ளே நிறைய விதமான கேம் இருக்கும். போக போக பார்த்தீங்கன்னா கேம் இது இல்லாமல் அந்த கேம் தான் 1000 காயின். இது வந்து ஆப்பு 263 காயின். இது பாருங்கள், இது ஒரு கேம் தான் 1800 காயின். அடுத்து இது 42 காயின்,
1900 காயின். கேமுக்கு வந்து அதிகம் கிடைக்கும். இந்த கேமுக்கு பாருங்கள் 5000 காயின் கொடுத்துருக்காங்க. 5000 காயின் கிடைக்கும். அதில் ஒவ்வொரு கேம் ப்ளஸ் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுறது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து 1 இல்லை 2 இல்லை எப்படி பார்த்தா 100-200 டாஸ்க் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து நீங்கள் கேம் விளாண்டு காயின் கலெக்ட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து நீங்கள் வந்து ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருந்தால் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி எடுத்துக்கிற முடியும். பாருங்கள், இதெல்லாம் 29000 காயின் அப்படின்னா இந்த ஒரு கேமுக்கு மட்டும் 29000 காயின் கொடுப்போம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுபோல் நிறைய விதமான ஆப்ஷன் பாருங்கள், ஸ்க்ரோல் பண்ண வந்துக்கிட்டே இருக்கா. கேமுக்கு தான் அதிகமாக இருக்கும், 8000 காயின் 11000 காயின் அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்களா. மற்றபடி ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுறது கம்மியாக தான் கொடுத்துருப்பாங்க. பாருங்கள், 1700 காயின் கொடுத்துருக்காங்களா. உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கும், கேம் விளையாடுனா கேமில் எடுத்து பண்ணுங்கள். இல்லை நீங்கள் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ஒர்க் பண்ணால் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி அது மூலம் வந்து காயின் வந்து கலெக்ட் பண்ணிக்கிற முடியும். ஆனால் வந்த புதுசில் ஸ்டார்டிங்கில் வந்து அதிகமான உள்ள காயினை ட்ரை பண்ணி பார்க்கணும். கம்மியான காயினோட ட்ரை பண்ணி பாருங்கள், அதான் ஈஸியாக இருக்கும். ஒரு 100 காயினுக்கு கம்மியாக உள்ளதை ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் போக நீங்கள் அதிகமாக உள்ளதை ட்ரை பண்ணி பார்க்க முடியும். ஓகே, இதே போல் பாருங்கள், நான் ஸ்க்ரோல் பண்ண வந்துக்கிட்டே இருக்கா, நிறையவே வந்துக்கிட்டு இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஏதோ ஒரு கேமை ஓப்பன் இதை பாருங்கள், இந்த 19000 காயின் இந்த கேம் கிடைக்கும். இதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கேமுக்கு வந்து உங்களுக்கு 19000 காயின் கிடைக்கும்னு சொல்லிடுவாங்க. அந்த 19000 காயின் டேரெக்டாக கொடுத்துட மாட்டாங்க, இதை பிரித்து கொடுப்பாங்க. எப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இதை வந்து நீங்கள் ஸ்டார்ட் கொடுத்தீங்க அப்படின்னா டேரெக்டாக ப்ளே ஸ்டோர் போய் இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணும். இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணி விளையாடாத 3 லெவல் விளையாண்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 21 காயின். அடுத்து வந்து பாருங்கள், 5 லெவலுக்கு கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 52 காயின். அடுத்து 10 லெவல் கம்ப்ளீட் பண்ணால் 529. 10 லெவலில் ஈஸியாக வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். 529 காய்ங்கிறது அது அமௌண்ட் அதிகம். அதை நான் பின்னாடி 1 by 1 சொல்கிறேன். அடுத்து பாருங்கள், 15 லெவல் 794 காயின் கிடைக்கும். இதே வந்து 20 லெவல் கம்ப்ளீட் பண்ணால் 1500 காயின். இதே 20 லெவல் கம்ப்ளீட் பண்ணால் 3000 காயின் கிடைக்கும். இதே 30 லெவல் கம்ப்ளீட் பண்ணிக்க அப்படின்னா 5000 காயின் கிடைக்கும். இதே 40 லெவல் கம்ப்ளீட் 7000 காயின் கிடைக்கும்னு சொல்லி கொடுத்து, இது போல் வந்து 19 காயினை பிரித்து கொடுத்துருவாங்க. ஈஸியாகவே கம்ப்ளீட் பண்ணி நீங்கள் வந்து எடுத்துக்கிற முடியும். இதில் 3 லெவல் 5 லெவல் 10 லெவல் ரொம்ப ஈஸியாக வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி காயின் வந்து உடனுக்குடன் எடுத்துக்கிற முடியும். இதே போல் இன்னொரு கேமே ஓப்பன் பண்ணி காமிச்சிட்றேன். இதுக்கு பாருங்கள், 29000 காயின். இந்த கேமுக்கு வந்து டோட்டலாக 29000 காயின் எப்படி பிரித்து கொடுக்கலாம். 3 லெவல் ஏதாவது ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா டேரெக்டாக ப்ளே ஸ்டோர் போய் இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா 3 லெவல் ரீச் பண்ணிங்க அப்படின்னா 31 காயின். இதே 5 லெவல் ரீச் பண்ணால் 74 காயின். அடுத்து வந்து 8 லெவல் ரீச் பண்ணால் 264 காயின். 13 லெவல் ரீச் பண்ணால் 794 காயின் சொல்லி வரிசையாக கொடுப்பாங்க. லெவலாக பிரித்து கொடுப்பாங்க. நம்ம இது லெவல் விளையாண்ட மாதிரியாச்சு, ப்ளஸ் வந்து காயின் வந்து கலெக்ட் பண்ணி மாதிரி. இது போல் நீங்கள் கேம் விளையாண்டு அதிகமாக விளையாண்டுக்கலாம். முழுக்க ஃப்ரீ தான் அந்த கேம்லாம் விளையாட. இடையில ஆட்ஸ் வரும், அதை மட்டும் அப்பப்போ க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதே போல் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி காயின் வந்து கலெக்ட் பண்ணிக்கிறீங்க. இதுதான் இருக்கிற ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன். ஓகே, இவெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆஃபர்லாம் கீழே தான் இருக்கும், நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் திருப்பி சொல்கிறேன், இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணாதீங்க. இது ரெண்டுமே வேஸ்ட்டு தான். இது ரெண்டும் சும்மா கொடுத்துருக்காங்க. இது ரெண்டையும் கிளிக் பண்ண வேண்டாம். அதாவது இந்த இதையும் ப்ளஸ் இதையும் யூஸ் பண்ண வேண்டாம். ஓகே, இப்போ வந்து நம்ம கலெக்ட் பண்ண காயினும் டோட்டலாக இங்கே இருக்கும். அதே போல் செக்இன் ஆப்ஷன் இங்கே பக்கத்தில் கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி இருக்குது. இதை நீங்கள் கிளிக் பண்ணால் செக்இன் ஆப்ஷன் இருக்கும். செக்இன் பண்ணி டெய்லி வந்து காயின் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த காயின் வந்து நம்ம எப்படி ரெடிங் கூட மாற்றணும், அந்த காயினை கிளிக் பண்ணுங்கள். இங்கே நிறைய விதமான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கிஃப்ட் கார்டு கொடுத்துருப்பாங்க, டாக் டைம் கொடுத்துருப்பாங்க, பே பால்ஸ் வரிசையாக எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கிற முடியும். இதில் வந்து பாருங்கள், கிஃப்ட் கார்டு இருக்கா, அது வந்து இந்த ஆப்ஷன் இதே எங்களுக்கு கிளிக் பண்ணிக்கலாம். எல்லா விதமான ஆப்ஷன் இருக்குது. நம்ம பார்க்க போகிறது இதில் வந்து இந்த கிஃப்ட் கார்டில் வந்து உங்களுக்கு கூகுள் ப்ளே அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இதில் கூகுள் ப்ளேன்னு சர்ச் பண்ணிக்கலாம். கூகுள் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணாலும் வந்துடும். பாருங்கள், 100 காயின் எடுத்தால் நீங்கள் 10 ரூபாய்க்கு வந்து இன்ஸ்டண்ட்டாக ரேடிங் கோடு வாங்கிக்கிற முடியும். வெறும் 100 காயின் எடுத்தால் 100 காயினாக பாருங்கள். நம்ம வந்து 2 லெவல் ஒரு கேமில் வந்து 2 லெவல் உள்ள கம்ப்ளீட் பண்ணால் 100 காயின் 50 காயின் கொடுக்குறாங்க. இது 250 காயின் எடுத்தால் 25 ரெடி கோடு வாங்கலாம். இதே வந்து 500 காயின் எடுத்திங்கன்னா நீங்கள் 50 ரெடி கோடு வாங்கலாம். இதே வந்து 750 காயின் 75 ரெடி கோடு வாங்கலாம். இதே வந்து நீங்கள் வந்து 1000 காயின் எடுத்தீங்கன்னா 100 ரூபாய்க்கு ரெடி கோடு வாங்கலாம். 1000 காயின் இப்போ எவ்வளோ ஈஸியாக கலெக்ட் பண்ணலாம் பாருங்கள். ஏன்னா வந்து ஒரு 10 லெவல் ரீச் பண்ணாலே ஒரு கேமில் வந்து 1000 கொடுப்பாங்க. இது நீங்கள் கூகுள் ப்ளே கிஃப்ட் கார்டு வாங்க இந்த மெத்தட் யூஸ் பண்ணலாம். இல்லை நீங்கள் வேறு ஆப்ஷன் யூஸ் பண்ணுறாலும் பண்ணிக்கலாம். பாருங்கள், அமேசான் கொடுத்துருக்காங்க, மற்றபடி ஃப்ளிப்கார்ட் கொடுத்துருக்காங்க. எதுக்கு 250 காயினில் 225 ரூபாய்க்கு அமேசான் கிஃப்ட் வச்சுருவாங்களாம் அப்படி சொல்லி வரிசையாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து கூகுள் கிஃப்ட் கார்டு வேணுமா இந்த சர்ச் பாலில் கூகுள் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள், நிறையா வந்துடும். நீங்கள் சர்ச் பண்ணால் தேடி பண்ணால் வராது, அதிகமாக தேட வேண்டியிருக்கும். அதனால் கூகுள் அப்படின்னு சர்ச் பண்ணிக்கிறங்க. இதுபோல் நீங்கள் மற்ற ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம் பாருங்கள். இதில் வந்து 300 காயின் எவ்வளோக்கு 500 காயின் எவ்வளோ சொல்லி கொடுத்துருப்போம். எது வேணாலும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம சேனலை பொறுத்து நம்ம வந்து கூகுள் ரீடிங் கோட் சொல்கிறனால ரீடிங் கோட் சொல்லிட்டு இருக்கோம். நீங்கள் வந்து எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணலாம். அதாவது டாக் டைம் யூஸ் பண்ணலாம், பே அப்படின்னு சொல்லி நிறையா விதமான ஆப்ஷன் இருக்குது. எதுக்கு வேணாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எதுக்கு பண்ணாலும் இன்ஸ்டண்ட்டாக கொடுத்துருவோம். அப்படி போட சூப்பராக தான். இதில் நீங்கள் ரெடிங் கோடு வாங்கினாலும் இன்ஸ்டண்ட்டாக ரெடிங் கோடு கொடுத்துருவாங்க. அது ஆல்ரெடி நான் ஒரு டைம் வாங்கியிருக்கேன். அதை லைவாக உங்களுக்கு ஷோ பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், 10 ரூபீஸ்க்கான ரெடிங் கோடு வாங்கினா எனக்கு இன்ஸ்டண்ட்டாக கொடுத்துட்டாங்க. அதை நான் ஆல்ரெடி வந்து நம்ம வந்து யூஸும் பண்ணிட்டோம். இதுபோல் நீங்களும் இந்த ஆப்பை யூஸ் பண்ணி எடுத்துக்கிற முடியும். இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் இந்த ஆப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், யூஸ் பண்ணுங்கள். அதே போல் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துக்கு பெல் சிம்பிள் டச் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது பண்ணோடு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.